ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வந்திருக்கோம். அதாவது டாப் ஸ்டேஷன் சொல்லிட்டு மூணாரில் இருக்க ஃபேமஸான பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2 பிளாக் போட்டிருக்கோம். அந்த 2 பிளாக் நீங்கள் பார்க்கணுன்னா ஹையில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி போகிறேன். அதாவது என்னென்ன பிளாக்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருச்சியிலேருந்து மூணார் வந்த ஒரு பிளாகும், ஹோட்டலில் ரூம் எடுத்த ஒரு பிளாகும் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது மூணாரில் சென்ட்ரல் பாயிண்ட்டில் எடுத்திருக்கோம். அந்த இது எப்படி பட்ஜெட் எல்லாமே எப்படின்னு உங்களுக்கு தெரியும். மேபி நீங்கள் ஏதாச்சும் போனீங்கன்னா அந்த இடத்துல போய் எடுத்துக்கோங்க. போய்ட்டுருக்கோம் டாப் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். அங்கே செம்மையாக இருக்கும். மூணாரில் கொஞ்சம் ஃபேமஸான இடம்னு சொன்னாங்க. அதெல்லாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா வழி எல்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் ரோடு மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. அதோட ரோடு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தால் மழை வேறு நம்மளை தொல்லை பண்ணுது. தொடர்ந்தே வருதா என்னன்னு தெரியல. திருச்சியிலேருந்து மழை நம்ம கூடயே வந்துட்டுருக்கு. மூணாறு வரைக்கும் மழை கொஞ்சம் கூட விட்ட மாட்டோம் தெரியல. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சமாச்சும் லைட்டாக வச்சு விடுவோம், கொஞ்சமாச்சும் சூரிய பகவான் வந்து எட்டி பார்ப்பாருன்னு நினச்சா நான் மூணாறு போனதுலேருந்து கொஞ்சம் கூட சூரிய பகவானும் வரல. ஒன்லி மழை ஃபாகில் மட்டும் நான் ஓட்டிகிட்ருக்கோம் வண்டியை. அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப பேச்சஸாக இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரில. சரி கைஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ப்ளாகை. முக்கால்வாசி ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. முக்கால்வாசி உங்களுக்கு பிடிச்ச மாட்டோன்னு நான் எடிட்டிங் எல்லாத்தையும் பண்ணுறேன், பாருங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள் கைஸ், அந்த டீ எஸ்டேட்னா எங்கே பார்த்தாலும் இங்கே டீ எஸ்டேட்னா இங்கே வந்து 2 டீனா ஃபேமஸாக. ஒன்று டாட்டா ஒன்று வந்துட்டு கண்ணன் தேவன் டீ ஒன்று, 2 இது ஃபேமஸ்ஸு. அந்த 2 இதில் நான் டாட்டா இது வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் போல் எல்லா கப்புள்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதாவது கேரளாவிலே ஃபேமஸான இடம்னா இந்த மூணார்னா, அதனால் கப்புள்ஸ் எல்லாருமே இங்கேனா பக்கம் மாட்டோம். நம்ம ஊரில் எப்படி ஊட்டி மாட்டோம், இங்கே வந்து மூணாரில் எப்படியோ இங்கே எல்லாம் வந்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். மேலே பாருங்கள், சட்டகாசமான வியூ. மேலே வெளிச்சம் எப்படி தெரியும் தெரியல, சன்லைட் அப்படி இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஏ செட்டு மரம். நான் போன வாட்டி சொன்ன மாட்டேன், மரம் எல்லாம் பெருசாக இருக்குது. எப்படி அதெல்லாம் இந்த ஊரில் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ரோடில் ஒரு இடத்துல விழுந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒருத்தவங்க கூட நவரவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், சொல்லி நான் வாயமில்ல, அதுக்குள்ளே பள்ளம், எவ்வளோ பெரிய பள்ளம் தெரியுமா இங்கே பாருங்கள். வந்துட்டு வாய்ஸ் ஓவர்னா கொடுத்துட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா மைக் வாங்கி வச்சாச்சு. ஆனால் நம்ம வந்து ஒரு மைக்கில் பேசினாலும் மழை பெஞ்சிருக்கானா எப்போ மழை பெய்யுது எப்போ மழை விடுதுன்னு தெரில மூணாரில். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. எங்கே பார்த்தா டீ எஸ்டேட்னா கைஸ், மூணாரில் வந்தால் நீங்கள் டீ கன்ஃபார்ம் குடிங்க, வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதெல்லாம் கைஸ் சொன்ன மட்டுமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இதில் மைக்கில் போட்டுட்டு சப்போஸ் எங்கேயாச்சும் மழை பெஞ்சு இதாகிடுச்சுன்னா கோப்ரோக்குள்ளேயும் தண்ணி போயிடும், நம்மளுக்கு கோப்ரோவும் வேஸ்ட் ஆயிரும், மைக்கும் வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் நான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீடியோனா முக்கியம்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ரைட் சைடில் பாருங்கள், அப்படியே அந்த சன்லைட் மட்டும் தெரியுது. ஆனால் அது சன்லைட்டில் ஃபாகு, அத்தனையும் ஃபாகு தாறுமாறாக இங்கே ஃபாகு உருவாகிட்டே இருக்குது. எப்படின்னு தெரில, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபாக் ஆயிரும். அப்படியே ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். மூணாரில் அதுனா போல் இந்த டைமாக இல்லை மற்ற எல்லா டைமும் உண்டா என்னன்னு தெரியல. செம்மையாக இருக்குது. இடத்த பாருங்கள், அங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய மரம் இருக்குது. கிட்டத்தட்ட அது வாட் அ வியூ. இது ஒரு ஸ்பாட், 2 வீலர். இந்த வழியாக போகணுமா? பாருங்க, ஐயோ இந்த மழையும் அதுவும் அழகாக பாருங்க, வேற லெவலுக்கு இருக்குது. எத்தனை வேற லெவலுக்கு இந்த வாட்டி சொல்ல போகிறாங்க. அல்டிமேட்டாக இருக்குது. வெதர் வேறு செம்மையாக இருக்கா, செம்மையாக இருக்குது. சரிடா வாழ விஷ்ணு போகலாம். நேரம் அங்கே விடுவோம், நேர் ரோடு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி அல்டிமேட்டாக இருக்குது. இப்போனா மழை லைட்டாக விட்டுருக்கு, அப்படி இருக்குது, ஜில்லுன்னு இருக்கா. மரத்தை பாருங்க, நான் சொன்ன மட்டுமே. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹில் ஸ்டேஷன், அந்த மலை அதுதான் போல் டாப் ஸ்டேஷனோடது. இப்போ பஸ்ஸு, ஐயோ இந்த இடத்துக்குள்ளே யானை வரும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, வேலி போட்டு கரண்ட்டு இதை வேலி போட்டிருக்காங்க, கரண்ட்டு வேலி. அதாவது கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த இது வேலி கொடுத்துருக்காங்க.
இங்கே யானை வரும் போல். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே டீப்பாக ஒரு ஆழம் இருக்குது. அப்படியே அது அந்த ரிவர் தான் போகுது கீழே. அந்த ரிவர் கிட்டேனா போயிடக்கூடாது. இங்கிட்டு பாருங்கள், நான் சொன்ன மட்டுமே அந்த ரிவர் வந்துச்சு பாருங்களேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் அப்படியே நம்ம அந்த ரிவர் வழியானா போயிட்டுருக்கோம். அந்த ரிவர்னால் போல் டாப் ஸ்டேஷனில் இருந்தாலும் அந்த ரிவர் கனெக்ட் ஆகுது போல். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ரிவர் இதோடனா போய் கனெக்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்டை பஸ்லனா வந்திருக்காங்க. இந்த ரோட்டில் எப்படா பஸ்ஸுனா ஓட்டிகிட்ருக்கீங்க? இப்போ இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள், தாறு மாடு இருக்குது. அதுக்கு மேலே அந்த தண்ணி வேறு பச்சை பசேன்னு இருக்குது. மேலே பாருங்கள், வானம் வேறு செம்மையாக இருக்குது. சொன்ன மாட்டோமே கூகுள் மாத்தாச்சு, என்னடா இந்த ரயிலில் சொதப்பாமல் போயிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா சொன்ன மாட்டோமே சொதப்பி விட்டுருச்சு கூகுள் மாத்தாச்சு. ரைட் சைடில் போகணுமா, லெஃப்ட் சைடில் நாங்கள் மலை இங்கிட்டு இருக்குது டாப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே ஏறிட்டோம். கடைசியில் பார்த்தா இது ஒரு டிஏ செட்டு. நாங்கள் இதுக்குள்ளே வந்துட்டோம் தப்பாக. ஆனால் இதில் வந்ததுக்கும் ஒரு பெனிஃபிட்டு. கூகுள் மாத்தாச்சிக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். இன் 3, 2, 1. நம்ம ஃபாகுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஃபாகுன்ட்டு. நான் சொன்னல, ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. முன்னாடி யார் போகிறான்னே எனக்கே தெரியாது. முன்னாடி போகிறோம் வச்சுட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம். பாருங்கப்பா, ரோடை பாருங்கள், செம்ம மோசமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஃபாகாக இருக்குது இந்த இடத்துல. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டினா இன்ஸ்டாகிராமில் கீழே லிங்க் கொடுக்குறேன், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் நான் நிறையா அப்டேட்ஸ் எல்லாமே போடுவேன். ஏன்னா அதிலலாம் நிறையா இது இருக்குது. ஃபோட்டோஸ் இங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் போய் பாருங்கள். அப்பா சரியான பள்ளமாக இருக்குது. நம்ம முன்னாடி என்ன வருதுன்னே தெரியாமல் பயந்து போயிட்டுருக்கோம். அதனாலுமே ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா டாப் ஸ்டேஷன் போய் ஆகணும். ஏன்னா 6 மணிக்குள்ளே திருப்பி ரிட்டன் வந்தாகணும். இல்லாட்டினா இந்த இடத்துலனா யானை வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், அப்பா லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த டிஏ செட்டில் அந்த குட்டியோண்டு மரம் வச்சுருமோ தாறு மாடன்ட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் வியூ எதுவுமே பார்க்க முடியல, ஃபாக் இருக்கனால. ஆனால் செம்மையாக இருக்குது சொல்கிறதுக்கு. அந்த கிளைமேட்டுக்கு வெதருக்கு செம்மையாக இருக்குது. இந்த டைமில் வாங்க. ஆனால் எனக்கு சொல்லப்போனால் பைக்கில் வர்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பைக்கில் வருவேன். என்னோடய டிசிஷன் என்னென்னா பைக்கில் வர்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா கார்லனா வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற மேடு பள்ளத்துக்கு காருக்கு கவுந்தாலும் இல்லை உங்களுக்கு ஓட்ட தெரியாமல் வந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸ்டாப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே இருக்குது. மூணாரோட நாங்கள் எங்கள் ரூம்லேருந்தே ஒரு 60 கிலோமீட்டர்ஸு டாப் ஸ்டேஷன்னு. இன்னும் நாங்கள் போயிட்டே இருக்கோம். அவ்வளோ தூரம். ரோடு வேறு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, விரட்டி தள்ளியே போகலாம். ரோடு வேறு மோசமாக இருக்குது. அதுக்கு மேலே மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஐயோ ஃபாக பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செம்மையாக வியூ இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து கோப்ரோவில் எப்படி தெரியும்னு தெரியல. லெஃப்ட் சைடில் பாருங்கள், அப்பா கீழே ஃபுல்லாக டிஏ செட்னா ஒரு இடத்த கூட விட்டு வைக்க மாட்டிங்களாடா, எல்லா இடத்துலையும் டிஏ செட் வச்சு விட்ருவீங்களா அப்பா. இங்கே பாருங்கள், ஃபாகு தான் கைஸ், எதுவுமே தெரியல. முன்னாடி எது வந்தாலுமே தெரியாது. இங்கே ஏனே வந்து நின்றாலும் நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஃபாகு இருக்குது. அப்பா தாறு மாறா ஃபாகுனா சரியான ஃபாகு. ஆனால் நான் ஃபாகுக்குள்ளே வண்டி ஓட்டுறது ஃபாகை பார்க்குறது இப்போ தான் கைஸ். நான் திருச்சியில் கூட அந்த அளவு ஃபாகுனா பார்த்ததில்ல. ஆனால் இங்கே என்னென்னா டைமை பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இப்போனா 2 மணி ஆகுது. 2 மணிக்கு இல்லை ஃபாகாடா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஊர்லலாம் வெயில் அடிச்சிட்ருக்கோம். இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்துட்டு ஃபாகு மழை அப்படி பேஞ்சிகிட்ருக்கு. சில்லுன்னு வேறு இருக்குது. செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 16 செல்சியஸ்னால் இருக்குது. அதாவது -16 வெறும் 16. இன்னும் நைட்டு பார்த்தீங்கன்னா 13-14 போகும்னு சொல்கிறாங்க. இங்கே காருக்காரங்க ஓட்டுறதே ஒரு விதமாக ஓட்டுறாங்க. சறுக்குன்னு வந்துடுறாங்க. நம்ம கட்டடிச்சு போடுறதா இருக்குது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், கோப்ரோவில் எப்படி தெரியும் தெரியல, மழை ட்ராப்ஸ் வரும் பயங்கரமாக பட்டுட்ருக்கோம். கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் கிளியர் பண்ணி விட்றேன். ஆனால் வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால மழை ட்ராப்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு. 60 கிலோமீட்டர் ரூம்லேருந்து தாண்டி வந்து இங்கே வந்து பார்த்தா சுற்றிலையும் ஃபாகு. சரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமே, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வியூ போனால் அங்கே 20 rupees டிக்கெட்
பண்ணிட்டாமா. இந்த ஃபாகுக்கு 20 rupees டிக்கெட் கேட்குறான். சரி ஓகே, இங்கே கடைங்க இருக்குது, கடைங்களையாச்சும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா கடைங்க எல்லாமே இங்கே க்ளோஸ். கொரோனா டைம்லேருந்து சில கடைங்கன்னா திறக்க, சில கடைங்க திறக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி ஓகே, ஃபாக் கிளியர் ஆகிறக்காச்சும் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுத்துகிட்டு போகண்டா அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு 2 வீடியோ எடுத்திருக்கேன், அதை போடுறேன், நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே போனால் ஒரு திடுக்குன்னு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸு. என்ன நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் ஸ்டேஷன் சொல்லிட்டுனாலும் அதாவது மூணாரில் இருக்குது டாப் ஸ்டேஷன் நினச்சோம். கடைசியில் போய் பார்த்தா அது தமிழ்நாடா. மூணார் வந்து இதோட முடியுது, இதுலேருந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க. நம்ம நினச்சோம், சரி நான் நினச்சேன் வந்துட்டு மூணாருக்குள்ளேனா டாப் ஸ்டேஷன் இருக்குன்ட்டு. கடைசியில் அங்கே போய் பார்த்தோன்னா தெரியுது, போர்டில் பார்த்தோன்னா தெரியுது அது டாப் ஸ்டேஷன் தமிழ்நாடுன்னு எழுதியிருக்கு. அட டே, தமிழ்நாட்டுக்குள்ளே திருப்பி டாப் ஸ்டேஷன் மூணாரை வச்சுக்கிட்டு அது கேரளான்னு சொல்லிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு நினச்சிட்டு, சரி என்ன செய்ய, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சுற்றி பார்த்தா சரி பார்க்கலான்னு நினச்சா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை கொஞ்சம் கூட விட்டு வைக்க மாட்டேது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னா ஃபோனும் எடுக்க முடியல. பாருங்க கேர்ள்ஸ், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் தண்ணி தேங்கி இருக்கிற மாட்டோம் ஃபாகு மேகம் எல்லாமே கலந்து அங்கே தேங்கிட்டு இருக்கு. அங்கேருந்து ஃபாக் அப்படியே வந்துட்டு இருக்கு இங்கிட்டு. உங்களுக்கு கோபுரம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆகுனா கோபுரம்னு சொல்லிட்டியடா அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கா, அதனால் எப்படி தெரியுதுன்னே தெரியல, செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம தூரத்துல ஒரு மலை பார்த்தோம் தெரியுமா, அந்த மலை இங்கதான் இருக்கு. பாருங்க அப்படியே மேல அப்படியே ஃபாக் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த சைட்ல பாருங்க, அதோட அல்டிமேட்டான வெதர் வேற லெவலுக்கு இருக்கு. அடே இங்க பாருங்க பா, இந்த பாறைங்களை பாருங்க வேற லெவலுக்கு இருக்கு. பாருங்க பா, மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அதோட நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பாருங்க ஃபாக பாருங்க, ஃபாகா இல்லை மேகமா எதுவுமே தெரியல, அல்டிமேட்டா இருக்கு வெதர். அப்படியே நம்ம அந்த மலைக்கு பேக் சைட்லனா அப்படியே இறங்கணும் போல், அந்த வழியாக நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்கா. பாருங்கள் அந்த இது மேகம் தெரியுதா தெரியலையான்னு தெரியல. லெஃப்ட் சைடில் அல்டிமேட்டாக இருக்குது அந்த மேகம். ரோடுனால் கொஞ்சம் மோசமாக இருக்கும். மூணாரில் கொஞ்சம் ரோடு நல்லா ஆக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கங்கே மண்ணாக இருக்குது, கொஞ்சமாச்சும் வெளிச்சம் அடிக்குன்னு பார்த்தா அந்த மலையில் லெஃப்ட் சைடில் வெளிச்சம் அடிக்குது. அப்படியே நாங்கள் வர கீழே இறங்க மலையிலேருந்து அப்படியே மழை பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க பள்ளம், அம்மாடி எல்லோ பள்ளமாக போட்டு வச்சுருக்காங்க. பள்ளத்தை போட்டு வச்சுருக்காங்க, குழியில் ஏதாவது மண்ணுக்கின்னு ஏதாவது ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் தூக்கி பாறாங்கல்ல எடுத்து போட்டு விட்டுருக்காங்க, அதெல்லாம் சிக்கலை. பாருங்களாங்க அந்த சர்ச்சு இருக்குது கீழே, அப்படியே பாருங்க மலை மேலே மேகத்தை பாருங்க, அப்பா எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. சொல்கிற வார்த்தையே இல்லை. பாருங்க கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டோம், ஆனாலும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கீழே இறங்க மழை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் ஃபாக் வரல, அது வரையும் சந்தோஷம். அங்கங்கே மழை பெஞ்சு அந்த தண்ணினா ரோட்லேயே இருக்குது. அப்படியே இது வைசர்லேயே அடிக்குது, வைசர் ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் ஆகிருச்சு. என்னென்ன போய் ரூமில் போய் பார்த்தானா தெரியும். இப்போ கோபுரோவில் நம்மள்ட்ட சார்ஜர் இல்லை, ஒன்லி 50% தான் இருக்குது. சரி, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நான் இருக்கேன் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். பிடிக்காட்டினா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால பிடிக்கல ஏதுன்ட்டு. அப்போனா நான் அடுத்த வீடியோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு ரிவர் வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துறாதீங்க, வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள்.